அன்றைய நேரத்தில் நம்ம சில சோர்வுகளின் பாதையில் கடந்து போகிறது போல இருக்கிறது. நம்ம சில வேதனையான சூழ்நிலையை கடந்து போகிறோம். ஏன் நடுவில் கொஞ்சம் போய் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்கா, சில மனிதர்கள் நம்மளை வேதனைப்படுத்தியிருப்பாங்க. சில மனிதர்களுடைய செயல்கள் நம்மளை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி நம்மளை உட்கார வச்சது போல இருக்கும். யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் விரும்புகிறேன். மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். மனுஷனை நீங்கள் நம்பி நம்ம வேதனைப்பட்டது போதும். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறாரு. நம்ம வேதனையாக கடந்து போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நல்லா இருப்பாங்க, நாளைக்கு அவங்க மூஞ்சை திருப்பிட்டு போவாங்க. இன்றைக்கி நல்லா பேசுவாங்க, நாளைக்கு பின்னாடி பேசுவாங்க. சில பேர் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, முன்னாடி அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடுறோமா? நான் சொல்கிறேன், கர்த்தரை மட்டும் பாருங்கள். மனிதர்கள் இப்படி தான் செய்வாங்க. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் மாத்திரமே நம்ம வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒண்டி தான் நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்கள பார்த்து சொல்கிறேன், கர்த்தரை நல்லா நம்புங்க. சரிங்களா? கர்த்தரை நம்புங்க.